ஞானம் வந்து நம்மளை சக்திசாலி ஆக்காது. ஞானத்தினுடைய சிந்தனை தான் நம்மளை சக்திசாலியாக மாற்றுது. ஞானம்தான் தெரியுமே எல்லாருக்கும். எதை நம்ம ஞானம்னு சொல்கிறோமோ அது உண்மையிலேயே ஞானமே இல்லை. அது எல்லாமே தகவல்கள் தான். நான் ஆத்மா, அவர் பரமாத்மா, இது பரந்தாமம், சூட்சுமலோகம், சத்தியுகம், இது எல்லாமே இன்ஃபர்மேஷன், வெறும் தகவல்கள். இது ஞானம் கிடையாது. இது வந்து தகவல்கள். நம்ம வந்து ஞானத்தின் மூலமாக விஸ்டம் வரைக்கும் போய் சேரணும், அதாவது விவேகம் வரைக்கும். ஞானம் அப்படின்னா புரிதல். ஞானம் அப்படின்னா ப்ராக்டிக்கல் வாழ்க்கை, அதாவது வெளியில் தெரியணும். டெய்லி ஒரு டாப்பிக்கை வச்சு எழுதுறதுக்கான பயிற்சி பண்ணணும். எந்த ஒரு டாப்பிக்காக வேணாலும் இருக்கலாம், ஆனால் அந்த டாபிக் வந்து முரளியிலேருந்து எடுக்கப்பட்டதாக இருக்கணும். டாபிக் எடுங்க, முரளியிலேருந்து என்ன வேணாலும் எழுதுங்க. ஒன்று வந்து இதே மாதிரி டாப்பிக்கு எடுத்து அதில் வந்து பாயிண்ட்ஸ் எழுதுறது, இன்னொன்று தன்னுடைய டைரி எழுதுறது. டைரி அப்படின்னா தன்னுடைய தினச்சரியத்தை எழுதணும். நான் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் என்ன செஞ்சேன் அப்படிங்கிறத எழுதணும். இந்த ஒரு பயிற்சி நம்மளை வந்து உயர் நிலைக்கு அழைத்துட்டு போகும். ஓம் சாந்தி.